வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மைவித்யார்ஸுடைய அமௌண்ட் ஜூன் 4க்கு பிறகு வந்துடும் அப்படின்ட்டு பேர் ஆகணும்னு நீங்கள் எல்லோரும் காத்துட்டு இருந்துருப்பீங்க என்ன மாதிரி. பட் ஆனால் அது வரல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் இப்போது மைவித்யார்ஸுடைய எம்டி நமக்கு ஓஎம்எம்ருக்கு ஓப்பன் பண்ணி போன வாரம் அதுக்கு பணம் வந்திருக்கு. பிஎம் மெம்பருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு பணம் வந்திருக்கு. ஸோ ஆனால் அதெல்லாம் விட அதிகப்படியாக பணம் வர தேவையில்லை யாருன்னு பார்த்தா சிஎம் மெம்பர்ஸ் அண்டு பிஎம் ஜிஎம் 3 பேர் தான். ஆனால் அவர்களுக்கான பேமெண்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதுக்கான அப்டேட்டை எம்டி சொல்கிறேன்னு இருக்கார். அது இந்த வாரத்துக்குள்ளே ஒரு வீடியோ போடு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் கடந்த வாரம் மதுரையில் எம்டி ஸ்டோர் ஓனர்ஸ் மற்றும் அத்தாரிட்டி போர்ட் மெம்பரோட ஒரு கலந்தாய்வு நடத்துகிறாங்க. அதில் சில பல ரூல்ஸ் ஜூலை 1லேருந்து அமல்படுத்தப்படுது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவது விஷயம், முதல்ல 5 கேப்சாக்கு ₹1 மட்டும் வரும். அது எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி, சிஎம் மெம்பராக இருந்தாலும், டிஎம், கோல்டு மெம்பர், டைமண்ட், ஓஎம், பிஎம் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 5 கேப்சா நீங்கள் டைப் பண்ணால் ₹1 ஆட் ஆகும், ₹5 வரைக்கும். சரிங்களா? இது ஏன் அப்படின்னா, கம்பெனியோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை எல்லா தரப்பு மக்களும் கொஞ்சம் நேரமாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. குறிப்பாக இந்த ஓஎம்பி மெம்பர்ஸ், சரிங்களா, அவங்களுக்கு ஓஎம்முக்கு ₹5 தான் வரும். ஸோ ₹5 அவங்க கரெக்டாக அதற்கான 10 நிமிடம் முழுமையான வேலையை கொடுத்து அதை அவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். பிஎம் மெம்பர்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் ரெகுலேஷன் ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். பேர் உட்பட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய பேர் தெரியாமல் தான் ஒரே பேர்லேயே 2 ஐடி போட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கேஒய்சி அப்டேட் ஒரு மெயின் ஐடிக்கு மட்டும் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஐடிக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு ஒருத்தவங்களுடைய டீட்டெயில், 18 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தவங்களுடைய டீட்டெயிலில் கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில், அவங்களுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்களுடைய கேஒய்சி கொடுத்து நீங்கள் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதமான பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லலாம். நம்ம 3வது விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பின் வேலட், ப்ராடக்ட் வேலட் இனிமேல் கம்பெனியில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுவாங்க. இனிமேல் கட் பண்ணுறதுக்கும் இனிமேலும் கொடுக்காமல் இருப்பாங்க, அல்லது இது வரைக்கும் வந்ததை கட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறம் 4வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு க்ரௌன் மெம்பர் கொடுத்தா கமிஷன் 100 தான் ஆட் ஆகும். இது வரைக்கும் 200 ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் 100 தான் ஆட் ஆகும். இதை பற்றி விளக்கம் தெளிவாக சொல்லலை. இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்கும் இது வரைக்கும் அவங்களுக்கு லாபம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் 100 குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் யாரெல்லாம் சிஎம் மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு 200 சைனிங் ஆட் ஆகிடுச்சுன்னா அது 100 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு சிஎம் மெம்பர்ஸ் யாரை கொடுத்தாலும் அதுக்கு 100 ஆகும். அதே போன்று சில பேர் டவுட் கேட்குறாங்க, டைமண்ட் மெம்பருக்கு 100 தானே இருக்குது, அப்போ அது என்ன ஆகும்னு. கண்டிப்பாக அதையும் 50 குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சிஎம் மெம்பருக்கு 100 200 ஆக்குனாங்கன்னா, டைமண்ட் மெம்பருக்கு 100 50 ஆக்குவாங்க. கோல்டு மெம்பருக்கு 50 25 ஆக்குவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அப்புறம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை நம்ம மைவித்யார்ஸுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா வாரத்துக்கு 4 நாள் லீவ் வந்துடும். சரி, இது வரைக்கும் நம்ம கம்பெனி விடுமுறை இல்லாமல் செயல்பட்டு இருந்துச்சு. சில பல கம்பெனியுடைய எதிர்காலத்திற்காகவும் இந்த விடுமுறை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. அப்புறம் அது இல்லாமல் ஒரு நாளுடைய சீலிங் அமௌண்ட்டை நம்ம போய் நம்முடைய ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணணும். கம்பல்சரி கொண்டு வர போகிறாங்க அதை ஃப்யூச்சரில். சரிங்களா? நம்ம ஒரு நாளுடைய வருமானம் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அந்த ஒரு நாளுடைய வருமானத்தை நாம் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இன்னர் டபுள் 2 ஸ்டார் கட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஜூலை 1லேருந்து. அது என்ன இன்னர் டபுள் 2 ஸ்டார்னால், அது டைம் சேவர் எடுத்தவங்களுக்கு தெரியும். இன்னர் டபுள்னால் கொஞ்சம் வரதை விட கொஞ்சம் டபுளாக சீக்கிரமாக வரும். ₹2, ₹4, ₹8, ₹10. 2 ஸ்டார்னால் 4, 8, 12, 16, 20 அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த 2 விதமான டைம் சேவர் பிளானும் கட் பண்ண போகிறாங்க. அதற்கு பதிலாக 4 ஸ்டார் 8 ஸ்டார் மட்டும்தான் இருக்கும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சிஎம் கொடுக்குறது, அந்த 12 மந்த்ஸுக்கு ஒரு தடவை சிஎம் மெம்பர் கொடுக்குறது. அப்புறம் 8வது வருடம் இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 10% டூர் வேலட் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு நம்ம அப்போ சொல்லும் பொழுது அது என்ன சொல்லியிருந்தோம், கன்ஃபார்ம் ஆகலை, வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் நம்ம சொல்லியிருந்தோம். அத்தாரிட்டியோட ஆலோசனை செஞ்சோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் வந்துடும். எம்டி அவருடைய
சேனலில் அஃபிஷியலாகவே சொல்லுவார். இப்போ நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே சரிங்களா. அப்புறம் 9வது மைவித்ரியட் ஸ்கூல், காலேஜஸ், மருத்துவமனை எதிர்காலத்தில் வரவிருக்கிறது. அதற்கான செயல்பாடுகள் திட்டங்களும் நடந்து கொண்டு இருக்குது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா வேறு லெவலில் நம்ம கம்பெனி க்ரோத் ஆகிடும். 10வது வந்து இந்த விதிமுறைகள் அனைத்தும் நம்ம சொன்ன மாதிரி ஜூன் முடிஞ்சிருச்சு. ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நம்ம இப்போது மைவித்ரியட்ஸில் OMBM மெம்பர்ஸுக்கு பல பேருக்கு அமௌண்ட் வந்திருக்கு. அதற்கான ப்ரூஃபை வாங்க நாம் இப்போ பார்ப்போம் சரிங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிஎம் மெம்பர் 60 ரூபாய்க்கு தர கொடுத்துருப்பாங்க. 10% போக பேலன்ஸ் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கிறதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப். விசோனோ மார்க்கெட்டிங்குடைய மைவித்ரியட்ஸுடைய சப் பிரான்ச்சஸ் சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான் பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் பார்த்துங்க. இது பிஎம் மெம்பருக்கு அவங்க 600 சம்திங் போட்டிருப்பாங்க. அதில் 10% இல்லை 500 சம்திங் போட்டிருப்பாங்க. அதில் 10% போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. நட்ஸ்யூ மார்க்கெட் இது மைவித்ரியட் சப் பிரான்ச் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் அதே தான் பிஎம் பிளானுக்கு உள்ளவங்க. இதுவும் அதே தான் பிஎம் பிளான், இதுவும் பிஎம் பிளான். ஸோ நிறுவனம் சொன்ன மாதிரி பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது சின்ன அமௌண்ட்டிலேருந்து. எல்லாருடைய சந்தேகமும் டவுட்டும் என்ன அப்படின்னா, ஏன் பிஎம் ஓஎம்க்கு ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கீங்க, சிஎம் பிளான்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கு போடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2-3 மாத காலம் பே அவுட் சிஸ்டத்தை டோட்டலாக ஸ்டாப் பண்ணதுனால ஃபஸ்ட்டு பிஎம் சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான், கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரௌன் மெம்பருக்கு அதுக்குள்ளே இன்னும் நிறைய பேருக்கு வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணாமல் இருக்குது சரிங்களா. ஒரு 20% பேருக்கு அது எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் போகிறது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ பெண்டிங் இருக்க எல்லாருக்கும் க்ளியர் பண்ணிட்டுருக்காங்க. அது 2 பேமெண்ட்டாகவோ இல்லை ஒரு மொத்தமாக ஒரே பேமெண்ட்டாகவோ மைவித்ரியட்ஸ் நிறுவனம் நமக்கு கிரெடிட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இனிமேல் 15ஆம் தேதிக்கு மேலே இருந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து நம்மளுடைய அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாருமே அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செய்தி வரும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடை பெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.